நீங்க சிக்கறக்கே வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி உங்க வேலை சொல்ல பாருங்களேன். மரியாதை வசதியெல்லாம் புகழை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம். இன்னும் நல்ல கட்டுக்களாக வந்துடும். தைரியமா முடிவு எடுங்க, பயன்படுத்திக்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எக்ஸ்ட்ராடினரியா கட்டுக்களாக வந்துருச்சு. அரசாங்க தயவு கிடைக்குது. அப்ப எதை மனதில் விதைக்கிறோமோ அது பல மடங்கு அபிவிருத்தி தரும். அருமையான கருத்துக்கள் எங்கிட்ட இருந்து வந்து சேரும். வாரத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போங்க, அதுதான் நல்லது. வணக்கம் நம்பளே, நான் உங்களோட ராதன் பண்டிட், சிங்கப்பூர்ல அலெக்சாண்டர் ரோட்ல இருந்து இந்த வீடியோ தரேன். இந்த வீடியோ 2025 கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பளே, இந்த 2025 பல ராசிகளுக்கு மிகப்பெரிய சங்கடங்களும் பல ராசிகளுக்கு கிரேட்டஸ்ட் லைஃபையும் ரொம்ப அப் அண்ட் டவுன் ஹியூஜா இருக்குது, மீடியமா இருக்காது. இந்த 2025ல மூன்றில் ஒரு பகுதி தடுத்து நிறுத்தப்படுவார்கள். வசதி, அந்தஸ்து, மரியாதை, துன்பையில் சூழ்நிலைகள் எல்லாமே தடுத்து நிறுத்தும். உறவு சிக்கல்கள் எல்லாமே. இன்னொரு 1/3 பாத்தீங்கன்னா தப்பிக்க முயற்சி பண்ணா தப்பிச்சுக்கலாம். அந்த 2வது 1/3 அப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 50% ஜனங்களுக்கு பாதிப்படலாம். 3வது 1/3 என்ஜாய் பண்ண போறாங்க வாழ்க்கையை. இது எதனாலனா சனி குரு நட்சத்திரத்துக்கு டிசம்பர் 31 வந்துறாரு. ஜனவரி 1ல இருந்து சனி குரு நட்சத்திரத்துல இருக்காரு. சனி வீட்டுல குரு நட்சத்திரத்துல, ராகு மீன ராசியில, குரு வீட்டுல சனி நட்சத்திரத்துல. இந்த குருனுடைய நட்சத்திரத்துல அல்லது ராசியிலையோ குரு ராகுவும் சனியும் வர்றாங்க. குரு நல்லா இல்ல ரிஷப ராசிலையும் மிதுன ராசியிலும் சில ராசிகளுக்கு. அந்த சில ராசிகள் கிரஷ் செய்யப்படுவார். இது ஒரு வேளை தேர்ட் வேர்ல்டு வார்னாலயா, வளைகுடால நடக்கக்கூடிய விஷயங்களா, உக்ரைனுடைய ரஷ்யாவுடைய போரா, ஈரான் இஸ்ரேல் வார்னாலயா, சம்திங் ராங், பொருளாதார சிக்கல்களால இந்த உலகம் ஸ்தம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல 1/3 ஆஃப் பீப்புள் மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல 1/3 ஆஃப் பீப்புள் மாட்டிடுவாங்க கம்பல்சரி. இன்னொரு 1/3 கஷ்டப்பட்டு வெளியே வரலான் இருக்குது. இந்த கடகராசி கஷ்டப்பட்டு வெளியே வரலாங்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க. நான் பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு வழி சொல்றேன். நீங்க சிக்கறக்கே வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு வழி சொல்ல பாருங்களேன். இப்போ எப்படி இந்த பலனை சொல்ல போறோம்னா 4 பார்ட்டை பிரிக்கிறோம். முதல் பார்ட்ல உங்களுக்கு அஷ்டம சனி, 9ஆம் வீட்டில் ராகு, லாபஸ்தானத்து குரு, 3ஆம் வீட்டில் கேது குரு பார்வை, இது ஒரு சைடில். 2வது பார்ட் 29 மார்ச் 14 மே வரைக்கும் உங்களுக்கு அதே லாபஸ்தானத்தில் குரு சனி பேச்சாயாச்சு, 9ஆம் வீட்டில் சனி ராகு, 3ஆம் வீட்டில் கேது, அது ஒரு மாதிரி இருக்கும் பலன். 14 மே 18 அக்டோபர் வரைக்கும் 5 மாதங்கள் 7 நாட்கள் 157 நாட்கள் வேகமா குரு மிதுன ராசியில் உங்களுக்கு விரைஸ்தானத்தை கடந்து உங்க ராசிக்கு ஜென்ம ராசிக்கு வந்துடுவார் கடகராசி. இது எப்படி இருக்குங்கிறது ஒரு 3rd பார்ட். 4th பார்ட் குரு வக்கரத்துல அவரு மிதுன ராசிக்கு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில எப்படி இயங்குறாரு அப்படிங்கறத பத்தின இந்த பலன். ஸோ நீங்கள் பார்த்து நான் பிரித்து நான் கரெக்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நான் வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படின்னு கேட்டேன், உங்களுக்கு அஷ்டம சனி அப்படியே இருக்காரு, 9ஆம் வீட்டு ராகு அப்படி இருக்காரு, லாபஸ்தானத்து குரு போயிட்டு இருக்குது. பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு வக்கரத்தில் நடந்துருவார். நல்ல ட்ரெயினை பார்க்குறாரு அடுத்த 1.5 மாதம் 2 மாதத்துக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஜனவரி மாதம் உங்கள் கட்டுக்குள்ளாக இருக்கிற மாதம், பிப்ரவரி மார்ச்சும் இன்னும் நல்ல கட்டுக்குள்ளார வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 3 மாதங்கள் நீங்கள் அறிவோடு சிந்திக்கும் பொழுது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளார தான் எல்லாமே இருக்கு. பர்டிகுலர் உடம்பு மனசும் ஒரு 5-10% பாதிக்கப்படும். அதுக்கு மேலே நீங்கள் பயப்படாதீங்க. எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்கன்னா ஆமா ஜெயிக்கிறீங்க. ஸ்டேட்டஸ், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் உங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும். டிசிலிங்கா இருக்கு, நம்ம வேற ஒன்றும் இல்லை, மழை பெஞ்சிட்டு. அடுத்து சாப்பாடு, தூக்கம், திருமணி, வண்டி, வாகனம், சந்தோஷம், நிம்மதி கண்டிப்பா நீங்க கரெக்டா முயற்சி பண்ணினா கரெக்டா இருக்கும். பெயர் புகழ் மரியாதையில ஒரு பெரிய துன்பம் எதுவும் இல்லை. தைரியமா எடுக்கிற முடிவுல உங்களால் ஜெயிக்க முடியும். இன்னும் சொல்ல போனா தைரியமா முடிவு எடுங்க. ஏன்னா அந்த 3ஆம் வீட்டுல இருக்கிற கேது உங்களை தைரியமாக முடிவெடுக்க வைக்கும். அப்படி தைரியமா முடிவெடுக்கிற பொழுது அந்த முடிவுல நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கிற பொழுது ஜெயிச்சிருவீங்க. அந்த 3 மாதத்துல கேதுடைய பலம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த அஷ்டம சனி அதனுடைய தன்மையை கொடுத்துதான் இருப்பாரு. முடிகிற வரைக்கும் அவர் 29 மார்ச் வரைக்கும் ஏதாச்சும் தவறுகள் நடக்கலாம்னா ஓரளவுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு 9ஆம் வீட்டு ராகுனாலையும். அப்ப இல்லற வாழ்க்கை, நண்பர்கள், கூட்டாளிகள், புது உறவுகள், அப்பாவளி ஆதி சொந்த பந்தங்கள், அப்பாவளி சொந்த பந்தங்கள், சகோதர சகோதரிகள், உங்க வாழ்க்கையில புதுசா வர்றான், தன்னை பெரும் பணக்காரனா காட்டிக்கிறான், பெரிய விவனாட்ட காட்டிக்கிறான்னா அவனுக்கு அவன் உண்மையாலுமே அப்படி அல்லன்னு அர்த்தம். ஸோ நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். புது வாலிபர்களை, நண்பர்களை நீங்க கவனமா வச்சுக்கோங்க. அவங்க அறிவுள்ளவங்கள தன்னை காட்டிக்கிறாங்க, புத்திசாலியா இருக்காங்கன்னா 3ஆம் வீட்டு கேது, பணக்காரனா காட்டுறாங்கன்னா 9ஆம் வீட்டு ராகு. அப்போ 3ஆம் வீட்டு கேது தன்னை புத்திசாலியா காட்டிட்டு உங்களுக்கு நல்ல சேர்ந்து வர்றான்னா அவன் நல்லா கிராஸ் செக் பண்ணிட்டு அவங்க நீங்க டிராவல் ஆகலாம். ஆனால் பெரிய பணக்காரன் உங்களுக்கு 1 மில்லியன் தரேன், 50 மில்லியன் தரேன், 100 மில்லியன் தரேன், அவனை தெரியும் எவ்வளவு தெரியும் நம்பாதீங்க. எங்காச்சும் ட்ராப்ல போய் சிக்கிடுவீங்க. இல்லற வாழ்க்கையிலும் நண்பர்களுக்கு இடையில பகைமையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப முயற்சி பண்ணா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காலமாக எடுத்துக்கலாம். நாம ஏதாச்சும் முயற்சி பண்ணாம தவறா இருந்து கோவப்பட்டு அவசரப்பட்டு புதுசா வந்தவன் நம்பி பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டோ, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டோ, இரவு நேரங்களில் முட்டாள்தனமா யாராச்சும் நம்பிட்டோம்னால் நல்லது கெட்டதாயிரும், கெட்டது நல்லதாயிரும். ஸோ கவனமாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய நல்ல 3 மாதம். இன்னும் என்ன கேட்டா பயன்படுத்திக்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்த ஒரு 1.5 மாதங்கள். இந்த 1.5 மாதம் எப்படின்னு கேட்டீங்களே, அந்த 29 மார்ச்ல சனி பேச்சு ஆயாச்சு. அது மீனராசிக்கு உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு சனி பெயராரு. ஏற்கனவே ராகு 9ஆம் வீட்டுல இருக்கிறாரு. 14 மேல குரு பேச்சு ஆக போறாரு. அது வரைக்கும் குரு லாபஸ்தானத்துல இருக்காரு இந்த 1.5 மாசத்துல. அதாவது 29 மார்ச் 14 மே. இப்போ என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க. உடம்பு மனசும் பியூட்டிஃபுல்லா ஆயிருது. குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை உங்க கட்டுக்குள்ளார வந்துருச்சு. எக்ஸ்ட்ராடினரியா கட்டுக்குள்ளார வந்துருச்சு. உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்குது. குழந்தைங்க நல்லா இருக்காங்க.
திருமண காரியத்துக்கு போகலாம், பெயர் புகழ் மரியாதை நன்றாக இருக்குது, அரசாங்க தயவு கிடைக்குது, வேற நாட்டுக்கு போகலாம், புது தொழில் கிடைக்கலாம், புது உத்தியோகம் கிடைக்கலாம், வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாம் எக்ஸ்ட்ராடரியா இருக்குது, மரியாதை வசதி எல்லாம், புகழை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம், இல்லற வாழ்க்கையில மனைவியோட நண்பர்களோட எல்லாம் அழகா செட்டில் ஆகலாம், புது பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம், புது வாழ்க்கை கிடைக்கலாம், கடன் எளிதாக கிடைக்கும், கடனை எளிதாக அடைக்கலாம், கடன் கிடைக்குது, கடன் அடைக்கலாம், போட்டியில ஜெயிக்கலாம். உங்களுக்கு 6 குறிவன் லாபஸ்தானத்துக்கனால எதிரியை கூட ஜெயிக்கலாம். ஆனா எதிரியை ஜெயிக்கிறதுக்கான வேலையை உங்களுடைய அட்வொகேட் விட்டுருங்க, ஆடிட்டர் விட்டுருங்க. என்னைக்குமே எதிரியோட நம்ம போட்டி விடக்கூடாது. நீங்க ஜெயிக்கிற இலக்கை மட்டுமே பாருங்க, நல்லா நேக்கா டிராவல் பண்ணுங்க, அழகா நீங்க ஜெயிக்கலாம். ஏன்னா வேரி சவர் மேட் தேர் வி ஆர் லிவிங். நம்ம யாரை பத்தி அதிகமாக நினைக்கிறோமோ அவங்களுடைய தன்மை அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில். நீங்க மாத்திரை மருந்து அதிகமாக நினைச்சிருந்தீங்கன்னா அதிகமாக மாத்திரை மருந்து சாப்பிட போற இன்னும் அதிகமாக மாத்திரை மருந்து. உங்க எதிரியே என்ன நினைச்சா இன்னொரு 2 எதிரி சேர்ந்து வந்துருவான். வெயிட் போட்டுருவோம் இன்னொரு 2 கிலோ சேர்த்து வெயிட் போட்டுருவோம். ஸோ அவசியம் நீங்க நெகட்டிவான விஷயங்கள் மேல கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, பர்டிகுலர் நைட்டு டைம்ல. இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 1.5 மாசத்துல த கிரேட்டஸ்ட் லீவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டுக்குள்ள போக போறோம். தேர்ட் பார்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு எப்பொழுதும் சொல்றது தான், என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்க யூடியூப் இதுல நோட்டிபிகேஷன் போய் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க நண்பர்களே. எதற்காக நான் சொல்றேன்னா, இந்த ஆல் நோட்டிபிகேஷன் கொடுக்கறதுனால எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும். ஏன்னா உங்களுக்கு வந்து என்னோட எல்லா வீடியோக்களும் வர உள்ளது. ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம் உங்களுக்கு கிடைக்குது, சித்தாந்தம்னா தெளிவான சித்தாந்தம் கிடைக்குது. அந்த காலத்துல பெரியவங்க சொன்னாங்க, இப்ப தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படும். இதை நீங்க டெய்லி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எவனா அவமானப்படுத்த போறான்னு அர்த்தம். ஏன்னா நம்மளை வந்து தீயினால சுட்ட பொண்ணு கூட உள்ள ஆறிரும், ஒருத்த கண்டபடி பேசிட்டான், அது என்னைக்குமே ஆறாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இதை நீங்க கொண்டு போய் ஆழமாக ஆள் மனதில் பதிய வச்சீங்கன்னா உங்களை எவனோ வந்து பல பேர் உங்களை மறக்க முடியாத வார்த்தையா பேச போறான்னு அர்த்தம். உங்க மனதில் வடு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அப்ப திருக்குறளை கூட பாசிட்டிவான திருக்குறள் எடுங்க. நீங்க என்ன பண்ணணும்? அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது, அன்பிலா எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்புமுறையர் பிறர்க்கு, கற்க கசன கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவானது, ஒரு மீடியமா என்னென்று கொண்டாக்கும் உயுண்டா உயிரில்லை செய் நின்று கொன்ற மகற்கு, இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா நெகட்டிவான எந்த திருக்குறளை கூட சொல்லாது. ஏன்னா அதை நம்ம சொல்ற பொழுது அது போய் ஆள் மனதில் பதிஞ்சிடும். எதை மனப்பாடம்னாலும் ஆள் மனதில் போய் பதிஞ்சிடும். அப்ப நம்ம ஆள் மனதில் பதிஞ்ச நல்ல ஒரு காதல் பாடல் இருக்குன்னு வச்சுங்க, சினிமா பாட்டு, அதை திரும்ப திரும்ப ஹம் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் காதல் வாழ்க்கை பதியும், காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதெல்லாம் தான் வாழ்க்கை நம்ம மனசு செஞ்சுட்டு இருக்குது. இந்த மனதுக்குள்ளார என்ன இருக்குதோ அதுதான் நம்ம அடைகிறோம். பணமோ புகழோ மரியாதையோ வெற்றியோ அது மனதுல தான் வருது. என் வயசு 6 வயதுல இருந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சேன், 26 வயது வரைக்கும் 20 வருடங்கள் கிரிக்கெட்டை ரசிச்சேன். என்ஜாய்டு கிரிக்கெட் பிளேயர். அப்ப என்ன ஆச்சுன்னா, என்னோட 26 வயது வரைக்கும் நான் அந்த என்னுடைய மனபூமியில அந்த சந்தோஷத்தை விதைச்சு வச்சிருக்கேன். அதனாலதான் இன்னைக்கும் சந்தோஷத்தை அறுவடை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப மனதில் எதை விதைக்கணும், கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அவசியம் இல்லை, அதோட கிரேட் அஸ்ட்ராலஜரா மாறிட்டேன். அப்ப எதை மனதில் விதைக்கிறோமோ அது பல மடங்கு அபிவிருத்தி தரும். அப்ப என்ன அர்த்தம்? மனதில் சந்தோஷத்தை விதைங்க, நம்பிக்கை விதைங்க. இந்த மாதிரி அருமையான கருத்துக்கள் எங்கிட்ட இருந்து வந்து சேரும். அதற்காகத்தான் சொன்னேன், என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்க டிராவல் ஆக, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க, எல்லாரும் நன்றாக இருக்கட்டும். இப்போ நான் உங்களுக்கு 5வது பாட்டுல வரேன், சரி 3வது பாட்டுல வரேன். இந்த 3வது பாட்டு என்ன, நம்மளுக்கு 15 மேல ஆரம்பிச்சு 18 அக்டோபர் வரைக்கும் 157 நாட்களுக்கு உங்களுக்கு அதிசாரத்துல நம்மளுக்கு வந்து குரு வந்து நேரா உங்களுடைய விரயஸ்தானத்துல பயணம் பண்றாரு. அதிசாரத்துல பயணம் பண்றதுனால விரயம் இருக்கும், விரயம் அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. வக்கரமடைகிற பொழுது விரயம் தடுத்து நிறுத்தப்படும், மறுபடியும் விரயம் தொடரும் சொல்லுவோம். ஆனா அங்கிருந்து ஜென்ம குருவா மாறதுனால இந்த அதிசார குருவும் அடுத்த குரு பேச்சும் உங்களுக்கு நன்மை செய்ய போறது இல்ல. அப்ப இந்த 5 மாதங்கள் எப்படி இருக்கலாம்னா, ராகு பேச்சு நடந்துருது. அதுல வந்து 9ஆம் வீட்டுல ராகு 8ஆம் வீட்டுக்கு வர்றான், அது தவறு. 9ஆம் வீட்டுல இருக்கிற சனி தவறு, 2ஆம் வீட்டுல இருக்கிற கேது கூட தவறு தான், குரு அதிசாரத்துல இருக்கிற தவறு தான். அப்ப யோசிச்சு பாருங்க, 4 கிரகமே தவறாதான் இருக்காரு. அப்போ உடம்பு மனசு வருத்தப்படலாம், சிரமப்படலாம், செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதையில குறை வரலாம், யாராச்சும் கூட பொய் பேசலாம், அல்லது நீங்கள் பொய் பேச வேண்டிய அவசியம் ஏற்படலாம், பேச்சு சாதுரியம் பத்தாது, அல்லது நீங்கள் ஏமாற்றப்படலாம், நல்லது கெட்டதா தெரியலாம், கெட்டது நல்லதா தெரியலாம், சந்தோஷம் பறி போகலாம், தைரியம் குறைந்து போகலாம், பெயர் புகழ் மரியாதையை நீங்க லைட்டா காப்பாத்திக்கு பெருசா ஆபத்து வந்துடாது. கடன் கவலை நோயை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன காரணம்? 6 குரு 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால கடனோ கவலையோ எதிரியோ நோயோ அதை நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். பயப்படாதீங்க. பொருளாதார ரீதியான அடியாக இது இருக்காது. இந்த 5 மாதத்துல நீங்க நினைச்சீங்கன்னா நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 சனி 9 போறது திருமண வாழ்க்கை பெருசா குறையில்ல, நண்பர்கள் கூட்டாளிகிட்டே ஒன்றும் கவலை இல்லை. ஆனா அந்த 8ஆம் வீட்டு அஷ்டம ராகு அது வந்து கொஞ்சம் ஏமாந்த சண்டை சச்சரவுகளை நண்பர்களோடையும் மனைவியோடையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பித்திரு தோஷம் தான் சனி 9ஆம் வீட்டுல. அப்பாவுடைய அதுல சோகங்கள் நடக்கலாம், தவறுகள் வரலாம், உங்களோட தகராறு பண்ணலாம், கெட்ட செய்திகள் வரலாம், அண்ணன் தம்பி பங்கும் பங்காளி சகோதர சகோதரி இவங்களோட அன்பா போயிரு, சண்டை சச்சரவே வேண்டாம், கேஷுவலா கடந்து போயிரு. உங்கள் பதவிக்கோ உங்கள் வாழ்க்கைக்கோ ஒரு சோதனை வரலாம்னா வரலாம். நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க டீ ப்ரொமோட் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே டைம்ல அந்த 6ஆம் வீட்டை பார்க்கிற குரு
எல்லாத்துக்கும் இது பொருந்தாது. இப்போ வந்து எல்லாத்துக்கும் தான் விரைய குரு வரும். இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசிக்கு விரைய குரு வரும்னு வச்சுக்கோங்க. அவன் 5 கதவு 12ஆம் வீட்டில் மறையினால இன்னும் அநியாயம் நடக்கும் விரைய குருல. இவன் உச்சம் எல்லாம் கெடுபடாது. இதே உங்களுக்கு விரைய குரு 6 கதவு 6ஆம் வீட்டையே பார்க்கறான். அப்ப கடனை, எதிரியை, கவலையை, நோயை உங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும். கேரண்டியா இந்த பொருளாதார சிக்கல் இல்ல, தொழில நீங்க முன்னேறலாம், வாழ்க்கையை அருமையா எடுத்துட்டு போக முடியும்னா திட்டம் போட்டா எடுத்துட்டு போயிடலாம். அப்படி நீங்க திட்டம் போடலைன்னா பார்ட்னர்ஸ்ல பிரச்சனை, இல்லற வாழ்க்கை பிரச்சனை, அப்பா வழி ஆஜல் பிரச்சனை, உடம்பு மனசுல பிரச்சனை, பேச்சுவார்த்தை பிரச்சனைன்னு ஆயிரும். அப்ப என்ன அர்த்தம்? எளிதா இருக்கணும். நல்லா கோயிலுக்கு போங்க, நல்லா சாமி கும்பிடுங்க. சிவன் கோயிலுக்கு போனீங்களா, சிவனை வணங்குங்க, பிள்ளையார் முன்னால கொஞ்ச நேரம் உட்காந்துரு. பெருமாள் கோயிலுக்கு போனீங்களா, பெருமாளை வணங்குங்க, லட்சுமி முன்னால போய் உட்காந்துருங்க ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம். திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு போனீங்களா, பாலாஜி வணங்குங்க, அங்கே அலமேலுமங்கை தாயாருக்கு தனியார் சன்னதி இருக்கும், அங்கேயே உட்காந்துருங்க. ஏன் அலமேலுமங்கை தாயார்னு சொல்றேன்னா, திருப்பதி பாலாஜி வந்து நம்ம மகாவிஷ்ணுடைய ஒரு அவதாரங்கிறாங்க. அதே மாதிரி அலமேலுமங்கை தாயார் மகாலட்சுமியுடைய அவதாரம். ஸோ இந்த 3 பேரை போய் நீங்க வணங்கும் பொழுது நிம்மதி கிடைக்கும், அறிவு கிடைக்கும், அன்றாட வாழ்க்கை நன்றாக இருக்கும், வெற்றி அடையலாம். இது வந்து தெய்வீகத்துல என்ன கேட்டா பெட்டர் தியானம் கத்துக்கிறது. இப்போ நீங்க நான் ஒரு தியானத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க அதை போய் பாருங்க. லாஸ்ட் பார்ட் இப்போ சொல்ல போறேன். 18 அக்டோபர்ல இருந்து அந்த டிசம்பர் மாசம் 31 வரைக்கும் அவ்வளவு சீராக இல்லை. இது வந்து கொஞ்சம் ஏமாந்தா நம்மளுக்கு வந்து ராகு பேச்சு குரு பேச்சு ஆன பிறகு 14 மேக்கு பிறகு நம்ம கவனமா இருக்க வேண்டிய காலம் தான் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த 6.5 மாச காலமே 7.5 மாச காலம். அப்ப இது எப்படி எடுத்துட்டு போகலாம்னா, நான் ஒரு தியானம் கத்துக் கொடுக்குறேன். எப்படி கத்துக் கொடுக்குறேன்னா, ஒரே வருடத்துல 5 இலக்கை அடையலாம், ஒரே வருடத்துல 2 to 5 மடங்கு ஜெயிக்கலாம். உங்கள் மனது ஒரு வாரம் 2 வாரம் அல்லது 1 மாசத்துக்குள்ளார 100 மடங்கு தெளிவா 100 மடங்கு உறுதியா மாறிடும். இது வந்து ஜூம் கால், டெய்லி 1 மணி நேரம் பேசுறோம், 25 பேர்த்தோட பேசுறோம் ஒரு டீமா. 7 நாள் கழிச்சு ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப ஸ்மால் ரேட்ல 7 நாள் கழிச்சு நீங்க சிங்கப்பூர் வரீங்க, 2 நாள் ஸ்டே பண்ண போறீங்க. அந்த டிக்கெட் ஃபேர், இங்க பிக்கப் அண்ட் டிராப், ஹோட்டல்ஸ்ல ஹோட்டல் ஸ்டே, ஃபுட் எல்லாமே நாங்க பாத்துக்க போறோம். என்னுடைய டைரக்ட் கேர்ல என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு வழங்கப்படும். டே ஒன்லயே மெடிடேஷன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் நாளே என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்க எங்க டைரக்டா பேசிக்கலாம். அப்ப என்ன ஆயிரும்னா, இந்த 25 பேரும் என்னோட டைரக்டா சிங்கப்பூர்ல உட்கார்றீங்க, ஒரு ஹால் உட்காரோம், ஒரு 4-5 மணி நேரங்கள், ஈவன் 6 மணி நேரம் பேசலாம், 1-to-1 பேசுறோம், எல்லாரும் சேர்ந்து பேசுறோம். அத்தனை அறிவு உங்களுக்கு கிடைச்சிரும், வாழ்வியல் அறிவு. எப்படி எளிதாக வாழ்க்கை எடுத்து போகலாம். 2025ல நம்ம 5 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு பார்க்கலாம். அல்லது 2029 வரைக்கும் நீங்க என்ன அடைவீங்களோ அது 2025 டிசம்பர்ல அடையறதுக்கு முயற்சி பண்ணலாம். முடியும்னா கண்டிப்பால் முடியும். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து ஒரு 40 வருட ட்ரைனிங் இன் மெடிடேஷன். என்னுடைய மனைவி more than 36 இயர்ஸ் மெடிடேஷன்ல இருந்தவங்க. ஸோ என்கிட்ட ஒரு நல்ல நாலேஜ் இருக்கு, அது உங்களுக்கு பயன்படும். நான் பல பேர் ஏற்கனவே ஜெயிக்க வச்சிருக்கேன். ஜெயலலிதா அம்மாவுக்கு இந்த தியானத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா நான் 1999ல அவங்க தியானம் கற்றுக் கொடுத்த பிறகு நீங்க பார்த்த ஜெயலலிதா யோசிச்சு பாருங்க. 1999 முன்னாடி இருந்த ஜெயலலிதா 98-99 பார்த்தாங்க. அவங்க வந்து எம்பி எலெக்ஷன் நல்லா ஜெயிச்சு 98 எம்பி எலெக்ஷன்ல வந்து அவங்க 40 தொகுதியில 23 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. நீங்க 99 எம்பி எலெக்ஷன்ல 40 தொகுதியில 15 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க கூட்டணியோட சேர்த்து. அதன் பிறகு 2001 ஆட்சிக்கு வர்றாங்க, 2001 தோக்குறாங்க, 2017 ஆட்சிக்கு வராங்க, 2014 திரும்ப ஆட்சிக்கு வராங்க, இறந்து போறாங்க. அப்ப நான் தியானம் கற்றுக் கொடுத்த அந்த 17-18 வருடங்கள் ஆல்வேஸ் இஸ் இன் பவர், ஆல்வேஸ் இன் சக்சஸ்ஃபுல் மோட். அத்தனை கேஸை டிஃபெண்ட் பண்ணாங்க, ஜெயிலுக்கு போகாமலே இறந்துட்டாங்க. ஆனா அவங்களோட இருந்த சசிகலா அம்மாவுக்கு நான் அதை கற்றுக் கொடுக்கல. இட்ஸ் பேட் டெஸ்டினி, அதுதான் தலைவிதிங்கிற. ஸோ இதை நீங்கள் கற்றுக்குங்க, வாழ்க்கையை அழகாக எடுத்துகிட்டு போகலாம். வெரி லிமிட்டட் இதில். இப்போ நான் அடுத்த ஒரு 4th ஃபேஸுக்கு வரேன். இந்த 18 அக்டோபர் இருந்து 32 டிசம்பர் வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நண்பர்களே, ரொம்ப சிம்பிளாக நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா, குரு வந்து வக்கரம் அடைகிறாரு, வக்கரம் அடைஞ்சு அந்த ராசிக்குள்ளார, அதாவது நேரு கதியில நேரம் உள்ள வர்றாரு. 24 நாள் கடகராசியில் இருக்காரு. 24 நாள் கழிச்சு கடகராசியில வக்கரம் அடைஞ்சு 48 நாள் வரைக்கும் கடகராசியில் இருந்துட்டு 48 நாள் கழிச்சு டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு போயிறாரு விரயத்துக்கு. இந்த குருனால எந்த பிரயோஜனம் இல்லை, அது ஒரு வகையில கெடுதலே அப்படியே கன்டினியூ பண்ணிடலாம். அப்போ அதனாலதான் நான் சொன்ன மெடிடேஷன் கிளாஸ் எல்லாம் சேர்த்துக்கங்க, இல்லை எங்க வேணாலும் போய் மெடிடேஷன் கத்துக்க. நான் கற்றுக் கொடுக்க வேண்டிய தியானம் என்னன்னா, மனதை தெளிவுபடுத்து, மனதை உறுதிப்படுத்தி ஜெயிக்கிறது. பட்டையில அடிச்சுட்டு கடவுளை அறி வைக்கிறதுல கடவுள் தானா புரிஞ்சு போயிடும். தியானம் கத்துக்கிட்டா கடவுளை நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரீச் பண்ணிடுவோம். நம்மளுடைய அப்பாற்பட்ட சக்தியோட கலந்துட்ட மாதிரி இருக்கும். அது வேற விஷயம். அதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுட்டு அதை வச்சுட்டு அநியாயமே மிஸ்யூஸ் பண்ணிட்டு நான் தான் கடவுள்லாம் சொல்லிக்கிறதெல்லாம் ரொம்ப தவறு. அப்ப நான் சொல்றது உங்களுக்கு ஒரு 6th சென்ஸ் பத்தின அறிவை உங்களுக்கு கொடுக்குறேன், 7th சென்ஸ் பத்தின அறிவை உங்களுக்கு தர, அவ்வளவுதான். ஏன்னா இந்த 1.5 மாதங்கள் 2.5 மாதங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க, அந்த 5 மாதங்கள் என்ன நடந்துச்சோ அதே தொடர்ந்து நடந்துடலாம். அப்ப 14 மே டு டிசம்பர் 31 வரைக்கும் பொருளாதார சீரழிவு, பேச்சுவார்த்தை சரியா இல்ல, நம்ம ஏமாற்றப்படலாம், நல்லவன் கெட்டவன் நல்லவனாக தெரியலாம், அல்லது நம்ம நல்லது நினைக்க கெட்டது நடந்தலாம், கெட்டது நினைக்க அது நல்லதாக இருந்திருக்கலாம். ஒரு நல்லது உங்கள்கிட்ட வந்திருக்கு, நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. கணவன் மனைவி வாழ்க்கையில நம்ம கவனமா இருக்கணும், கூட்டாளிகளோட நம்ம கவனமா இருக்கணும், அப்பாவளி ஆதியில கவனமா இருக்கணும். அப்போ நீங்க வந்து நல்லா ப்ரே பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போங்க, வாரத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போங்க, அதுதான் நல்லது. ஒருவேளை உங்க ஜாதகத்தில் புதன் திசை சுக்கிரபத்தி நடந்தா நீங்க கிரேட்டா இருக்க போறீங்க, சந்திர திசை சுக்கிரபத்தி நடந்தா கிரேட்டா இருக்க போறீங்க, சந்திர திசை புதன் பத்தி நடந்தா கிரேட்டா இருக்க போறீங்க. அது உங்க ஜாதகத்துல இருந்தா நல்லா இருந்தா. நான் சொல்ற பலன்
5 பேர்த்துல 4 பேருக்கு பொருந்தும், ஒருத்தருக்கு பொருந்தாது. காரணம் அது அவங்க ஜாதகத்தில் இருக்கிறது. ஸோ நீங்க உங்க ஜாதகத்தில் தவறா இருக்குதுன்னா இன்னும் உஷாராயிக்குங்க. நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர் பாருங்க. நான் சொன்ன இந்த மெடிடேஷன் பேக்கேஜில் நீங்க ஜாதகம் பார்த்துருவீங்க. 1/2 hour to 1 hour நம்ம ஜாதகம் பார்த்து கிளீனா ஜாதகத்தில் வச்சுட்டு தெரிஞ்சு இப்போ 5 மடங்கு ஜெயிக்க போறது இல்ல, பெரிய துன்பம் வரப்போனா துன்பத்தை தட்டி எறிஞ்சு போது நம்ம 2 மடங்கு ஜெயிக்க வழியிருக்கான்னு பார்க்கலாம். ஆளும் ஜஸ்ட் நம்ம தப்பிச்சு வர முடியுமான்னு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் பிளான் பண்ணி 2025 அழகா அடைஞ்சலாம். அது மட்டும் இல்லாம யூகேல இருந்து வந்து இந்த கிளாஸ்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆஸ்திரேலியா இருந்து வரவங்க வாய்ப்பு இருக்கு, மலேசியால இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, யூஎஸ்ல இருந்து வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகள்ல இருந்து இந்த 25 பேர்ல வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு கெட் டுகெதர் கிடைக்குது, நண்பர்கள் கிடைக்கலாம், நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம். உங்களுக்கு 25 பேரும் தியானம் கத்துட்டு பிறகு நீங்க நண்பர்களா மாறுறீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, பியூட்டிஃபுல் கெட் டுகெதராக இது இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்துக்கு இதெல்லாம் பயன்படும். நான் உங்களுக்கு சிறந்த நட்பையும் நான் கிரியேட் பண்றேன். நீங்க வாழ்நாள் முழுவதும் தியானம் உங்களுடைய சொத்து. நான் ஒரு பேமெண்ட் உங்களுக்கு வாங்கிட்டு தியானத்தை கத்து கொடுத்து அந்த தியான அறிவை நான் உங்ககிட்ட திருப்பி எடுத்துக்க முடியாது. ஒன்ஸ் யூ லேர்ன்ட், லைஃப் டைம் யூ ஆர் சேஃப். உங்கள் குழந்தைகளும் சேஃப், உங்கள் மனைவியும் சேஃப். சின்ன அமௌண்ட்ல கத்துக்கிட்டு ஜெயிக்கிற வழியை பார்க்கலாம். எனக்கு மெயில் பண்ணுங்க, நம்ம சேட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராடனரி எடுத்து போறதுக்கான வழியை பார்க்கலாம். அல்லது நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர், நியரஸ்ட் மென்டர் பாருங்க, தப்பில்லை. பெரிய வெற்றி என் மூலமா சாத்தியம். நன்றி.